சிறப்பு விரைவு ரயில்கள் என பெயர் மாற்றி பயண கட்டணம் உயர்த்தப்பட்ட பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டண முறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பயணிகள் நிம்மதியடைந்துள்ளனர். 200 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவு செல்லும் பாசஞ்சர் ரயில்களை கொரோனாவுக்கு பிறகு ரயில்வே துறை படிப்படியாக திரும்பப் பெற்றது. பின்னர் அவற்றை சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என பெயர் செய்து எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு நிகராக குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணத்தை 10 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாக உயர்த்தியது. குறைந்த வேகத்தில் இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு கட்டணம் உயர்வா என பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியடைய செய்தது. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், வியாபாரிகள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் ரயில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது தொடர்பாக நேற்று அவசர ஆலோசனை நடத்திய ரயில்வே வாரியம் கட்டண உயர்வை திரும்பப் பெற முடிவு செய்து அது தொடர்பாக உத்தரவு மண்டல ரயில்வேக்களுக்கு அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று அதிகாலை முதல் சிறப்பு விரைவு ரயில்களாக மாற்றப்பட்ட பயணிகள் ரயில்களில் பழைய டிக்கெட் கட்டண முறை அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் இருந்து திருப்பதி செல்வதற்கான ரயில் கட்டணம் 70 ரூபாயில் இருந்து மீண்டும் 35 வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வரையிலான கட்டணம் 30 ரூபாயாகவும், எழும்பூர் முதல் புதுச்சேரி வரையிலான கட்டணம் 45 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. ட்ரெயின் 45 ரூபா டிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 20 ரூபா போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போனால் 70, 75. இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வசதி, ரொம்ப சந்தோஷம். டிக்கெட்டோட விலை, ட்ரெயின் டிக்கெட் விலை 30 ரூபா இருந்துச்சு. இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, 15 ரூபா ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரைக்குடியில் காலேஜ் படிக்கிறேன். முன்னாடி போகும்போது 45 ரூபா டிக்கெட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 25 ரூபா டிக்கெட்டு இப்போ ஈஸியாக இருக்குது. பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டண முறை அமலுக்கு வந்திருப்பதால் நடுத்தர மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.